இந்த இரவு மாதிரி வேற எந்த ஒரு இரவும் இவ்வளோ பயங்கரமா இருந்திருக்காது. இதை கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கையில ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு வேர்க்க விறுவிறுக்க ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த காடு ரொம்ப இருட்டாவும் ரொம்ப பயங்கரமாவும் இருந்தது. அப்ப ஒரு பயங்கரமான புலி அவரை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த புலியை பார்த்து அவர் சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட குறி தவறிடுச்சு. அதால அவர் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சாரு. ரொம்ப தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் அவருக்கு முன்னாடி ஒரு மாளிகை இருக்கு. அது பழமையான மாளிகை. அந்த மாளிகையை பார்த்ததும் உயிருக்கு பயந்து போயிருக்கிற அவர் அந்த மாளிகையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு அந்த புலி வந்து அவரை கவ்வி அவரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த புலி அவரை கடிச்சதுக்கு அப்புறம் அவர் கத்துறாரு, துடிச்சு போறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல பரிதாபமா இறந்து போயிடுறாரு. அவரை கொன்னதுக்கு அப்புறம் அந்த புலி அவரை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த அரண்மனையில இருந்து ஒரு மனுஷன் குதிச்சு வெளியே வராரு. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, அது வேம்பயர் மகேஷ் தான். கடைசியா என் தாகம் பசி ரெண்டுமே தீர்ந்து போயிரும். இன்னைக்கு எனக்கு முன்னாடி பஃபே சாப்பாடு இருக்கு. இப்படி சொல்லிட்டு மகேஷ் ரொம்ப வேகமா ஓடி போய் அந்த புலி மேல பாஞ்சி தான் நகத்தால கீறி அதோட தொண்டையை கிழிக்கிறாரு. மகேஷ் ஏறினதுக்கு அப்புறம் எந்த ஒரு உயிரினத்தாலையும் ரொம்ப நேரம் வாழ முடியாது. ஆனா அந்த புலி அது அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த புலி ஒரு பயங்கரமான பிசாசோட ரூபத்துக்கு மாறுது. அவங்களோட பேரு சேடி. பிளட்டி ஹெல், நீ ஒரு மான்ஸ்டரா? ஆஹா, கூல். மகேஷ் அந்த செடிப்போட உருவத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க மகேஷ் கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க மகேஷை பார்த்து திடீர்னு மகேஷ் மேல பாஞ்சு அவரோட கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. வேம்பயர் மகேஷ் அவரோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அவங்கள தடுக்க நினைக்கிறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அதிகமா குத்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்ப சேடி தான் கையில இருந்த மகேஷோட ரத்தத்தை குடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு துடிச்சு துடிச்சு சாக போறன்னு பாரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ தானே அப்படி. ஒரு நிமிஷம், என்ன பேர் சொன்னீங்க? பாரனா? நான் பாரன் கிடையாது, நான் மகேஷ். நீ போய் சொல்ற. அந்த அகோரி எனக்கு சொல்லிட்டான் சமோலில ரத்த பிச்சாச்சு இருக்குன்னு சொல்லி. அதோட தாகத்தை ரத்தத்தை குடிச்சுதா தீத்துக்கோ. உன்னை பார்த்தா என்னோட ராஜ சாகடிச்ச உன்னோட ஃப்ரெண்ட் முகம் மாதிரியே இருக்கு. அட அட நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் பாரன் கிடையாது. நான் தான் அந்த பாரனியே கொன்னேன். அந்த பாரன் தான் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே. மகேஷோட வார்த்தையை கேட்டு சேடி குழம்பி போயிடுறாங்க. இருந்தாலும் மகேஷ் கிட்ட முழு கதையும் கேட்கலான்னு முடிவு பண்றாங்க. அதால அவங்க மகேஷ் கூட கிளம்பி போறாங்க. மகேஷ் ஒரு மாளிகைக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பாரனோட போட்டோவை காமிக்கிறாரு. அது அவரோட ட்ரைனிங் டேஸ்ல எடுத்த போட்டோஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த மாளிகைக்கு பிளாகிங் பண்ண வந்ததையும், அப்போ எதிர்பாராத விதமா ஒருத்தர் கடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளானதை பத்தியும், அதுக்கப்புறம் அவர் இந்த மாளிகையிலேயே நிரந்தரமா சிறை வைக்கப்பட்டதை பத்தியும் சொல்றாரு. மகேஷ் இப்படி சொன்னதை கேட்டு அந்த செடிக்கு கோபம் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க பொறுமையை இழந்து அந்த மாளிகையில இருந்த பொருட்களை அங்கேயும் இங்கேயும் தூக்கி வீசுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரொம்ப அமைதியாகிறாங்க. அப்புறம் அவங்களோட கண்ணில இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. தன்னோட கையால அந்த வாரனை கொல்ல முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அப்ப மகேஷ் அவங்க தோள் மேல கை வச்சு சொல்றாரு, உங்களோட சோகை எனக்கு புரியுது. நீங்க உங்களோட கடந்த காலத்துல அனுபவிச்ச அந்த வலி எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க அதெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில முன்னேறணும். தொடாத. உனக்கு என்னடா தெரியும் ஒரு பாசம் இல்லாம வாழ்க்கைய வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. அவங்க சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மகேஷோட செல்ல பூனை அந்த இடத்துக்கு வருது. வந்து மகேஷோட மடியில உட்காந்துக்குது. அப்புறம் மகேஷ் அந்த பூனையை தடவி கொடுத்துட்டே சொல்றாரு, இது என் பூனை சோனா. இந்த உண்மை உங்களையும் என்னையும் தவிர இதுக்கு மட்டும்தான் தெரியும். நான் வேம்பயரா மாறினப்போ நான் இதை சாப்பிட வந்தேன். அப்போ எனக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டது. அப்புறம் நிறுத்திட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் சொன்னோம் ஃப்ரெண்டு. என்ன சொன்னா? இந்த ரூபத்துல நீ 2 வருஷமா இருக்குன்னு சொன்ன. ஆனா இந்த 2 வருஷம் நீ எப்படி உயிரோட இருந்த? எப்படி உயிரோட இருந்தது புரியலையே.
நம்மள மாதிரி பிசாசுங்க ரத்தம் குடிச்சுதானே உயிரோட இருப்போம். வருத்தப்படுற மாதிரி வாரன் பண்ண அதே விஷயத்த நானும் பண்ண வேண்டியதா இருந்தது. மனுஷங்களுக்காகவோ இல்ல விலங்குக்காகவோ காத்துட்டு இருக்கிறத தவிர ஒரு நீண்ட தூக்கத்துக்கு நான் போனா கூட பசிய போக்க முடியும்னு எனக்கு தெரிய வந்தது. பசியா இருக்கும்போது பசிய போக்குறதுக்கு அது நிஜமாவே ஒரு நல்ல ஐடியா. மகேஷ் அவரோட கருத்தை விலக்கி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க பக்கத்து ரூம்ல முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது. மகேஷ் ஓடி போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற வாக்கி டாக்கியில ஒரு சீக்ரெட் மெசேஜ் வந்திருந்தது. உடனே மகேஷ் ஒரு பேப்பரை எடுத்து அதை எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த மெசேஜ் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அங்க இருக்கிற கடிகாரத்தை பார்க்கறாரு. என்ன ஆச்சு மகேஷ்? நீ ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன மெஷின் இது? இத வாக்கி டாக்கின்னு சொல்லுவாங்க. இதோட உதவியால நான் பல பேரை பிடிச்சிருக்கேன். இது மூலமா ஒரு சீக்ரெட் மெசேஜ் வரும். அதாவது அது என்ன சொல்ல வரேன்னா இதுல ரகசிய செய்தி வரும். நான் புரிஞ்சுப்பேன். மகேஷ் அவங்க கிட்ட அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மேப் மூலமா விளக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே மகேஷ் கிட்ட இருந்த அந்த வாக்கி டாக்கியோட ஃப்ரீக்வென்சி அந்த பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற யாருக்குமே தெரியாத நக்சலோட வாக்கி டாக்கியோட இணைக்கப்பட்டிருக்கு. மகேஷ்க்கு அது பிடிச்சு போயிருச்சு. இப்போ அந்த நக்சலோட ஃப்ரீக்வென்சி மூலமா அவங்களோட ரகசிய தகவல்களை அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் பேப்பர்ல எழுதின எல்லா விஷயத்தையும் மகேஷ் அவங்க கிட்ட விளக்கமா சொல்றாரு. வாரன் மாளிகை இருக்கிற தூரத்துல இருந்து நக்சல் தங்கியிருக்கிற அந்த ரகசிய குகை 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க கடத்தப்படுற பெரும்பாலான ஆயுதங்கள் அந்த வழியா தான் வந்துகிட்டு இருக்கும். அங்க பெரிய வண்டி வந்தா அது மகேஷ்க்கு விருந்து. சூரியனோட கதிர்கள் பட்டா அது வாம்பயருக்கு பெரிய ஆபத்து. அதால சூரியன் மறையிற அந்த நேரத்துல மட்டும்தான் வாம்பயரால வெளியே வர முடியும். ஒரு பௌர்ணமி இரவுல ஆந்தை மற்றும் மற்ற விலங்குகளோட பக்கத்துல சேடிப்பும் மகேஷும் புல்மோகர் மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த லாரிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் அவரோட கையில ஒரு மண்புழு ஊர்ந்து போறத பார்த்து அவர் பயந்து போய் பக்கத்துல இருக்கிற செடிப்போட கைய பிடிச்சுக்கிறாரு. அம்மா அம்மா, இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒரு நரப்பிசாசியா இருந்து என்ன பார்த்து பயப்படுறியா? செடிப் அவங்களுக்குள்ள இருக்கிற ரேஷ்மாவை அவங்க சில சமயத்துல உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மகேஷோட கையில இருந்த அந்த மண்புழுவை தட்டி விட்டுறாங்க. அவங்க அப்படி சிரிச்சதை பார்த்து மகேஷும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கரெக்டா நெருங்கி வரும்போது அந்த லாரியோட சத்தம் கேக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் விலகி போயிட்டு இருக்கிற அந்த லாரியை பாக்குறாங்க. ஆழமான அந்த காட்டுக்குள்ள பெருசா காலேஜ் தரமே படாத அந்த இடத்துல 2 லாரிகள் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்குங்க. இதுதான் அந்த நக்சல்களோட லாரி. மொத்தமா 3 லாரி இருக்கு. இப்போதைக்கு 2 தான் வருது. இப்போ நிறைய பேச வேண்டாம். நான் முன்ன சொன்னதை நாம இப்ப பண்ணுவோம். நீ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ கண்டிப்பா பண்ணி தீருவ. லாரியில 6 பலி இருக்கு. நான் பின்னாடி வர லாரியில குதிச்சு அதோட டயரை பஞ்சர் ஆக்குறேன். அந்த லாரி நின்ன உடனே எல்லாரும் வெளியே வருவாங்க. அப்புறம் இந்த காட்டுல இருக்கிற இருட்டை பயன்படுத்தி நாம ஒவ்வொருத்தரா மகேஷ் இப்படி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த லாரி மேல குதிச்சிடுறாங்க. அப்புறம் மகேஷோட பிளான் படி அவர் லாரி டிரைவரை தூரமா தூக்கி வீசிடுறாரு. அப்ப அந்த லாரி கண்ட்ரோல் இல்லாம போகிறது. அப்புறம் அடுத்து அந்த லாரி இங்கே நின்னுடுது. அப்ப அந்த நக்சல்வாதிகள் கையில துப்பாக்கியோட லாரிக்குள்ள இருந்து கீழே இறங்கி தேடி பார்த்து அவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. அடச்சா, நான் இவ்வளோ சொல்லி இவங்க கேட்கவே இல்லை. அப்ப மகேஷ் அமைதியா அந்த மரத்து மேலேயே நகராம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த செடி அங்க இருந்த ஒருத்தரோட முகத்துல கிழிச்சு அவங்கள கொன்னுடுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற இன்னொருத்தரையும் கொல்றாங்க. லாரியில இருந்து கீழே இறங்கி சுடுறவங்க தொடர்ந்து சுட்டுட்டே தான் இருக்காங்க. அப்போ அந்த லாரிக்கு மேல ஒரு பயங்கரமான வேட்டைக்காரர் இருந்தாரு. அப்ப அவரோட காலுக்கு கீழே ஷாக் அடிச்சிட்டு இருக்கிற இரும்பு கம்பி இருக்கு. அதை தூக்கி வீசி செடியை பிடிச்சிடுறாரு. அது அவங்க மேல பட்ட உடனே ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. அதால அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சுத்தி இருந்தது ரொம்ப மாடனான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயங்கரமான பொறி. அது உடனே லாரி மேல இருந்தவர் கீழே குதிக்கிறாரு. அவர் இடுப்புல ஒரு கத்தியை வச்சிருந்தாரு. அதை எடுத்து செடியோட உடல்ல கிழிக்கிறாரு. அப்புறம் அந்த ரசத்தை அவர் சாப்பிடுறாரு. இந்த காட்டுக்குள்ள காட்டேரிகள் வாழுதுன்னு சொன்னது உண்மைதான் போல. ஆனா அந்த வேம்பயர் ஒரு பொண்ணா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, இது ஆனா இருந்தா என்ன,
பொண்ணா இருந்தா என்ன, எனக்கு தேவையானதெல்லாம் ஆன்மா மட்டும்தான். மகேஷ் ஒரு வேம்பயரா இருந்தாலும் கூட மரத்து மேல உட்காந்து கீழேயே பார்த்துட்டு இருக்காரு. கீழே செடிக்கு நடக்கிற அந்த கொடுமையை சக்தி வாய்ந்த வேம்பயரான அவர் மரத்து மேலேயே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆளு யாரு? அவருக்கு இப்ப என்ன வேணும்? அப்புறம் மகேஷ் கீழே இறங்கி செடிப்பை காப்பாத்துவாரா? அத அடுத்த பாட்டுல பார்க்கலாம். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.